கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையுடையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்போ பார்ப்போம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாமாங்க. கன்னி லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இத்தனை நாள் மிதுனத்தில் இருந்தார். இப்போ 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்சமடைய போகிறார். சொல்லும் போதே கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவர் யார், குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னா 4 குடைய சுகஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான். அவர் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சுகபோகங்களை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இத்தனை நாளாக அது நிறைவேறாமல் இருந்திருக்கும். இந்த காலம், இந்த ஒரு வருட காலம் கண்டிப்பாக உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு வீடு, வாசல், அது மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தாயார் மூலமாக அனுகூலம் அப்படிங்கிறது எப்போவுமே கன்னி லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தாயார் அனுகூலம் எப்போவுமே உண்டு. அதில் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். தாயார் வழியிலேருந்து வர வேண்டிய சொத்தோ இல்லை அவங்க மூலமாக வர வேண்டிய ஒரு நன்மையோ எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி 2026 உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி கல்வி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உயர்கல்வி, போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கும் மேலே பிஹெச்டி இல்லைன்னா போஸ்ட் டாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்வி, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியாகி அவர் 11ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது கண்டிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அவங்க மூலமாகவும் அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ 2வது திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த டைம் குழந்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கும் இது சிறப்பு தான். ஏன்னா படிப்பு அப்படின்னு வந்தாலே 4ஆம் இடம் தான் நம்ம சொல்கிறோம்.
அந்த 4ஆம் அதிபதி வந்து 11ல் உச்சம் ஆகும்போது அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாகத்தான் இருக்கும். இன்னும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து எந்த பாவத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ அவர் பார்க்க போகிற அந்த பாவம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் இடம் முயற்சி, நம்மளுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரியம், பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த பாவத்தை குரு பார்வையிடும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்ஸும் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நிறைய உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்கும். இத்தனை நாள் வந்து அது வெளிப்படாமல் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து இங்கே கோச்சாரத்தில் இந்த குருவோடு வந்து சேரும்போது அவரே 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆயிடுறாரு. அப்போது 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி அந்த செவ்வாய் இங்கு 11ஆம் இடத்தில் வந்து அமரும் பொழுது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், திடீர் வாய்ப்புகள், இது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயம் அவர் 3ஆம் பாவத்தை தாண்டி 5ஆம் பாவம் என்ற உங்களுடைய அந்த லட்சியம், உங்களுடைய கௌரவம், பேர், புகழ், ப்ரைஸு, அவார்டு, ரிவார்டு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் பாவம் என்பது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக அமைகிறது இல்லையா? ஸோ அந்த பாவத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். 2வது குழந்தை ஆசைப்பட்டவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. ஸோ முதல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஆகும், 2வது திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும், முதல் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும், 2வது குழந்தையும் கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே இது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக குரு பகவான் இங்கே உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். ஸோ இந்த கன்னியா லக்னத்திலும் கன்னியா ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இப்போது இந்த குரு பகவான் வந்து இந்த பெயர்ச்சியில் சனியோட நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணும் அந்த காலம் வந்து சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த கன்னியா லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 5, 6 குடையவர் இல்லையா? அவர் போய் அவருடைய நட்சத்திரத்திலேயே இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா குழந்தைங்களோ, இல்லை பெரியவங்களே கூட காலேஜ் படித்து முடிச்சுட்டு உயர்கல்விக்காக சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீட் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, சிவில் சர்வீசஸ்க்கு எழுதுகிறவங்க, ஸோ இந்த மாதிரி இல்லை ஃபாரின் போகணும் அப்படின்னு இந்த ஜிஆர்இ, டோஃபல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அது கன்னியா லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கும் உயர்கல்வி போன்ற படிப்பவர்களுக்கு இந்த காலம், இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 26ல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு வந்து இந்த இடத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம், உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி வந்து உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் வந்து நிதி, நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் வந்து பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும்.
நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் வந்து மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது வந்து 9-10 சனி பகவான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம், வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, தங்கம், இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி, காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து குருவை வந்து நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆகியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு
முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.